ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கசின் சிஸ்டர்ஸ்லாம் லீவுக்காக ஊருக்கு வந்திருக்காங்களா, அதனால தான் நேற்று போட முடியல. நம்மளோட ஸ்டோரிக்காக 1 hour டைம் கேட்டு நான் இனிமேல் போட போகிறேன். ஆர்மீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. இனிமேல் டெய்லி கண்டினியூவாக வீடியோஸ்லாம் வரும். போட முடியலன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. இனி எதுக்கு பேசிட்டு வாங்க நம்ம டேக் குக் யூன் மின் நாம்ஜின் பிஎல் ட்ராமாக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் 3 K-pop idol fall in love with 3 fan boys. இந்த பாட்டில் நம்ம JKV பேசினதால அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ண போயிருப்பாரு. அப்புறம் இவங்கெல்லாம் தொலைவிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு JK அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி இவங்க எல்லாமே இப்போ வீட்டுக்கு வராங்க. ஆர்மீஸ் மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வராங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ டேக் குக் யூன் மின் நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். இவங்க எல்லாமே வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம மட்டும் உள்ளே உட்காந்து என்னவோ பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ, சாப்பாடெலாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, நம்ம யாருமே இன்னும் சாப்பிடல. சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாரு. டேய், என் தம்பி அங்கே இருக்கான், சாப்பிட்டானா என்னன்னு கூட தெரில, நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. என்னது, உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? அப்போ உங்கள் வீட்டுக்கு போனால் JKவை யார் கூப்பிடுவா? ஆமாம் இல்லை, சரி நாங்கள் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கிறோம். ஆரம் விட மாட்டேங்கிறாரு. சுகா இப்போ போய் பேசுகிறாங்க. ஜிம், நீங்கள் வந்து போகணுன்னு அவசியம் இல்லை, இங்கே ரூம் கூட இருக்குது, நீயும் ஜிம்மினாவும் ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க, நானும் ஆரமும் எங்கள் ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைனா கூட இங்கே கூட வந்துடுவான். உங்களுக்கு எந்த ரூமில் ஸ்டே பண்ணணுன்னு தோணுதோ அங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், நாங்கள் இங்கேயே சோஃபாவில் படுத்துக்கிறோம் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. அப்போது ஓகே, நானும் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. ஜிம்மின் இல்லை வேணாம், நான் சுகா அவங்க ரூமுக்கு போய் தூங்குறேன், இல்லாட்டி ஆரம் ரூமில் போய் தூங்குறேன் அப்படின்றாங்க. ஆரம் பரவாயில்ல, நீ என் ரூம்க்கே போ அப்படின்ட்டாங்க. அப்போ நான் அப்படின்னு ஜின்னு பார்க்குறாரு. நீங்கள் என் ரூமில் படுத்துக்கோங்க அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. வந்து பார்த்து கேட்டுட்ருக்காரு. இதெல்லாம் எனக்கு என்னைக்காவது இவனுங்க ரூமில் இடம் விட்டுருக்கானுங்களா? நான் வந்தாலே தள்ளி போடா, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் அப்படின்னுவானுங்க. இன்னைக்கு என்ன இப்படி ஓவராக பண்ணுறானுங்க, இவனுங்க பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்து குடிக்க போகிறாரு. அவருக்கு அப்போ பசி வேறு. ஐயையோ, எனக்கு பசிக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது, ராமன் கூட தீர்ந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்டு இருக்கான்னு தொலைவிட்டுருக்காங்க. என்ன உனக்கு பசிக்குதா அப்படின்னு சின்ன கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் என் மேலே கோவமா இல்லையா, என்கிட்ட நார்மலாக வந்து பேசுகிறீங்க, நான் ஏன் மேலே கோவப்படணும்? இல்லை, உங்கள் பிரதரை நான் திட்டேன், அவன் என்னால் தானே வீட்டை விட்டு போனான், உன்னால தான் போனான், இப்போ அதுக்கு நீ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. நம்ம அப்படியே டக்குன்னு சேட் ஆகிடுறாங்க. நம்ம வியோட தலையில் இப்படி தடையை கொடுத்துட்டு, நீ ஃபீல் பண்ணாத, அவன் திருப்பி வந்துடுவான், ஒன்று தெரியுமா, அவனுக்கு ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு தெரியும், பட் ஆனால் எனக்கு ஏன் அவனை பிடிக்கலன்னு தெரில, ஒரு வேளை நீங்கள் 2 பேரும் ஃபைட்டிங் கப்புளாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. என்ன கப்புலா? இல்லை இல்லை, இப்போது பிரதர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சண்டை போட்டுப்பாங்கள்ல, அப்புறம் ஒன்று சேருவாங்கள்ல, அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். அப்போ ஓகே, ஆனால் எனக்கு அவனை பிடிக்கல. சரி, உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு எப்படி தோணுதா அப்படி இரு, ஆனால் தயவு செஞ்சு இன்னொரு டைம் என் பிரதரை ஹர்ட் பண்ணாத, நீயும் எனக்கு இன்னொரு பிரதர் மாதிரி தான், அதனால தான் உன்கிட்ட கொஞ்சம் பணிவாக பேசுகிறேன், இதே வேற ஒரு பையன் இப்படி பண்ணியிருந்தானா அவ்வளோதான், நீ என் பிரதரை ஹர்ட் பண்ணுறது என்ன ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னொரு டைம் இப்படி பேசாத ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே அண்ணா, இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ உனக்கு என்ன பசிக்குதா வா, நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆல்ரெடி பார்பிக்யூ பண்ணியிருப்பாங்கள, அதை எடுத்து மறுபடியும் சூடு பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இதை நம்ம ஆரம்ப சுகாவும் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கும் செம்மையாக பசிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஜிமினா வராரு. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? இல்லை இல்லை, என் தம்பி இவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டையும் அட்டாச் ஆக மாட்டான். ஆமாம்மா, அது என்னவோ உண்மைதான், ஆனால் அட்டாச் மட்டும் ஆகிட்டான் அவ்வளோதான், அவங்கள விடவே மாட்டான். எனக்கு என்னமோ ஆரம் சுகா உங்கள் 2 பேர்த்துக்கிட்ட இருந்து என் ஜின்னா கூட ஒட்டிப்போம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சரி, உங்களுக்கு பசிக்குதா என்ன? ஆமாம், எங்களுக்கு பசிக்குது, அப்போ வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. தென் அந்த நைட்டில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. தென் எல்லாமே இப்போ தூங்க போயிடுறாங்க. பட் வீக்கு மட்டும் தூக்கமே வரல. நம்ம JKவே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவன் ரொம்பவே சின்ன பையன், அது மட்டும் இல்லாமல் அவன் என்னோடய ஃபேன் பாய், நான் ஏன் அவனை திட்டினேன், பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. சரி போகலாமா வேணாமா, போகலாமே வேணாமான்னு யோசிச்சுட்ருக்காங்க. தென் மார்னிங் ஆகிடுது. இப்போ நம்ம மட்டும் JKவோட அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. நம்ம JK இன்னும் வெளியே வரல. இவன் எப்போ தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இவங்கெல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா, வாங்க போகலாம் அப்படின்றாங்க. போகலாமே. அம்மா எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே தொலைவிட்ருக்காங்க. ஐயையோ, இந்த பையனை வேறு தொலைவணுமா, இவன் வேற அடங்க மாட்டானே, நம்ம ஃபோன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அப்படியே மெசேஜ் அனுப்புகிறாரு. நான் சேஃபாக தான் இருக்கேன், நீங்கள் நார்மலாக இருங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. இங்கே நம்ம JKவை எதிர்பார்த்துட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. நம்ம JK அப்போ தான் தூங்கி ஏஞ்சிட்டு வந்து அந்த விண்டோ ஸ்க்ரீன் அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க.
பார்த்தா அந்த இடத்துல வியை பார்த்தோன்னே நம்ம ஜேகே ஸ்மைல் பண்ண போகிறாரு. பட் டக்குன்னு நம்ம ஹர்ட் பண்ணியிருப்பாள்ல, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரவும் அந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாரு. என்னாச்சுடா ஓப்பன் பண்ண திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, அந்த லூசு பையன் வந்துட்டான். யாரன் லூசு பையன் சொல்கிற? அதான் என்னென்ன ஒருத்தன் ஹர்ட் பண்ணானே, அவன் எதுக்குன்னு தெரில வெளியே நின்றுட்டுருக்கான். ஒரு வேளை இது என்னோட இமேஜினேஷனான்னு தெரில, நீ பாரு அப்படின்றாங்க. இப்போ அவர் ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹாய் அப்படின்னு காட்டுறாரு. என்னடா இவன் என்னை பார்த்து ஹாய் காட்டுறான்? ஒன்றும் இல்லை, அவன் நான் நினச்சிருப்பான். சரி ஆமாம், அவன் இங்கே என்ன பண்ணுறான்? உன்னை தான் திட்டினான்ல, ஒரு வேளை எங்கள் அண்ணனுங்க ஏதாவது சொல்லி அமுச்சு வச்சுருப்பாங்கடா. ஆனால் என் அண்ணனுங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்கே தான் இருக்கேன்னு? அது இங்கே பாரு, நேற்று நிறைய டைம் ஃபோன் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம தான் பார்க்கல. ஆமாம்ல, உன்னோட ஃபோன் நம்பர் என் அண்ணன்கிட்ட இருக்குது, அது இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது. சரி நீ இப்போ வீட்டுக்கு போறியா இல்லை இங்கே என் கூட இருக்கியா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன், ஆல்ரெடி என் அண்ணன்லாம் என்னை தொலைவிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இவன் கூட போக மாட்டேன், நான் தனியாக தான் போவேன். அவன் போனதுக்கப்புறம் தானே போகணும். நீ வெளியே போயிட்டு அவனை இங்கேருந்து கிளம்ப சொல்கிறியா அப்படின்றாங்க. ஏய் இல்லைடா, அவன் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி, அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இது மட்டும் கூப்பிட்டேன்னு வச்சுக்கவன் உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஏய் அது மட்டும் இல்லாமல் என் சிஸ்டர் கூட அவனோட ஃபேன் தான்டா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கீழே அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஆல்ரெடி நம்ம கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வியும் ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிகிட்டு இருக்காரு. டேய் ஜேகே, நம்ம இப்படியே விட்டேன்னு வச்சுக்கவேன், அவள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாடா அவனை. இல்லை அவனை கூட்டிகிட்டுலாம் வரக்கூடாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போகிறாங்க. அப்படியே பின்னாடி எந்திரி குதிச்சு இதை நம்ம பார்த்துட்றாரு. நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிடுது. இல்லை எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வரேன், அப்புறம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னோடய கான்சர்ட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த பொண்ணுக்கு செம சந்தோஷம். ஐயோ வியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே ஓடி வருது. அவங்க அண்ணன் அப்படியே நின்று மறைச்சிட்ருக்காரு. உனக்கு வெளியே என்ன வேலை? அண்ணா உனக்கு ஒன்று தெரியுமா, நான் வியை பார்த்தேன். டோட்டலாக எவனாவது போயிட்டு வருவான், அவனை எல்லாத்தையும் பார்த்து நீ வின்னு சொல்லிட்டு ஒழுங்கா உள்ளே போ அப்படின்ட்டாரு. இல்லை நான் உண்மையாலுமே வியை பார்த்தேன், ஏன் நம்ப மாட்டேங்கிற? அவர் கூட நான் ஃபோட்டோ கூட எடுக்கலாம்னு நினச்சேன், பட் என் ஃபோனை உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். நீயும் வேணாவா பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பட் அதுக்குள்ளே எங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீ எப்போ பார்த்தாலும் அந்த ஞாபகத்தில் இரு, ஒழுங்கா உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. அந்த பொண்ணு அப்படியே பார்த்துக்கிட்டே போகுது. போறியா இல்லையா அப்படின்றாங்க. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. தென் நம்ம ஜேகே அவங்க பின்னாடி இருந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு பாய் காமிச்சிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜேகேவே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெமினா ஜேகேயோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஜேகே இப்போ தான் அட்டன் பண்ணுறாரு. சொல்லுங்க அண்ணா, நான் மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் நிறையா டைம் கால் பண்ணியிருக்கீங்க, நான் பார்க்கல. இல்லைப்பா அதெல்லாம் இருக்கட்டும், ஜேகே அங்கே தானே இருக்கான், அவனை வெளியே வர சொல்லு அப்படின்றாங்க. இல்லை ஜேகே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கேருந்து கிளம்புனா. என்ன சொல்கிற? இங்கே தான் இருந்தான், நேற்று ஃபுல்லாக பயங்கர சேடாக இருந்தான். அப்புறம் அந்த இருக்கார்ல, எந்த அதானா உங்களோட அந்த பாய் பேண்டில் கூட இருக்கானே? ஆமாம் அதான், அந்த கூட வெளியே வந்து நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஜேகே ஓடிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நீ பிடிச்சி வச்சிருக்க மாட்டியா, அவன் அடங்கவே மாட்டேங்கிறான் வர அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா கட் பண்ணுறாங்க. தென் இந்த இடத்துல இவங்க எல்லாமே தொலை விட்டு போகிறாங்க. நான் வேணா ஒரு ஐடியா பண்ணுறேன், அதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஐடியா? ஜேகே எங்கெங்கே போகணும் உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும், பட் ஆனால் இவன் இப்போ போக சான்ஸே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா பின்னாடி தான் வரானே, அவன் பிடிச்ச இடத்துக்கு எங்கே போவான், பிடிக்காத இடத்துக்கு தான் இப்படி கூப்பிட்டு அலைஞ்சிட்ருப்பான். சரி இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. ஆரம், நீயும் ஜின்னும் நம்ம வீட்டில் போய் வெயிட் பண்ணுங்க, அவன் வந்துடுவான். அப்புறம் நானும் ஜிமினாவும் உங்கள் வீட்டுக்கு போய் நாங்கள் தொலைவுறோம், ஓகேவா அப்படின்றாங்க. ஆமாம்மா, எப்படியும் இந்த 2 வீட்டை தவிர வேறு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஆனால் நான் ஏன் இவன் கூட போகணும் அப்படின்னு ஜின்னு கத்துறாரு. அண்ணன் போனேன், இன்றைக்கி ஒரு நாள் தானே, நம்ம தம்பி வேணுமா வேணாமா? வரட்டும், வந்தோடனே அவனை அடிக்கிறனால இல்லையான்னு பாரு, அவனால தான் எனக்கு பிடிக்காதவங்க கூடலாம் மீட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. ஆரம் பாவமாக பார்க்குறாரு. இதுக்கு எனக்கு என்ன நடந்துச்சு? நீ ஏன் என் கூட போகிறதுக்கு இப்படி பண்ணுற? ஒரு வேளை உனக்கு பயமா என் கூட வர? இல்லை என்னை பார்த்தா உனக்கு நர்வஸாக இருக்கா, திருப்பி லவ் பண்ணிடுவோமேன்னு? எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லை, ஒழுங்காக வந்து தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூப்பிட்டு போகிறாரு. தென் இவங்க 2 பேரும் இப்போ நம்ம ஆரம் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் ஜிமினாவோட வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஜேகே இப்போ நடந்து போயிட்டுருக்காரு. பின்னாடி நம்ம சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அதுவும் மாஸ்க்கு கழட்டி காமிச்சு சிரிச்சிட்ருக்காரு. இந்த பைத்தியத்துக்கு என்ன தான் வேணும்? எதுக்கு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு? சரி வராது, நம்ம இங்கே எங்கேயாவது போக வேண்டியதான். சரி நம்ம காலேஜ்குள்ளே நம்ம நுழைஞ்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டு அவர் கையில் தான் இருக்குது. இப்போ காலேஜ்குள்ளே போகிறாரு. அங்கே இருக்க அந்த வாட்ச்மேன் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. தம்பி நீ யாருப்பா, ஐடி கார்டு இல்லாமல் போகிற? ஐடி கார்டு இல்லாமலாம் உள்ளே போகக்கூடாது, உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்றாங்க. இல்லை என்னோட லவ்வர் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. யாரும் லவ்வர்?
அதான் அந்த ரெட் கலர் ஹேர் அப்படின்றாங்க. ரெட் கலர் ஹேரா? அது ஒரு பையனாச்சே! அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அங்கிள். நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் தம்பி, ரெட் கலர் ஹேர் உன்ன தான் அந்த பையன் கூப்பிடுறான் பாரு. உன்னோட லவ்வர் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும் பசங்களும் பார்க்குதுங்க. ஐயோ! என்ன ஜேகேக்கு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம அந்த இடத்துல மாஸ்க்கும் கேப்பும் போட்டிருக்கனால நிறைய பேத்துக்கு அடையாளம் தெரில. ஜேகே எங்கே பாரு உன் ஆளாம்மா சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. நம்ம கை காமிச்சு ஆமாம்மா நான் தான் ஜேகேவோட ஆள் அப்படின்னு கை காட்டுறாரு. ஐயோ! இவன் தொல்லை தாங்க முடியல. இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சரி நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட இங்கே பாருங்க அவன் ஒன்றும் ஆள்லாம் கிடையாது, அவன் ஒரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வெளியே வராரு. உனக்கு இப்போ என்ன தான்டா வேணும்? எனக்கு நீ தான் வேணும். என்ன வளர்ற? இல்லை நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். நீ யாருப்பா? நீலாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீயும் சம்மந்தமே இல்லாமல் என்னோட யூனிவர்சிட்டியில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இப்படி பரப்பி வைக்கிற. எல்லோரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நான் ஒரு கேன்னு நினைப்பாங்க. நீ எதுக்குடா இப்படி இருக்கா? லூசாடா நீ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காரு. நீ என்னை திட்டினதெல்லாம் போதும். நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், என்னை மன்னிச்சிடு. நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஓ நான் மாஸ்க்கு போட்டிருக்கனால உனக்கு யாருன்னு எனக்கு தெரிலையா? நான் வேணால் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டா? தயவு செஞ்சு ஒழுங்காயிரு. நீ மாஸ்க்கு மட்டும் ரிமூவ் பண்ணேன்னு வச்சுக்கவேன், இங்கே இருக்க எல்லாருக்குமே உன்னை அடையாளம் தெரிஞ்சிடும். அப்புறம் நீ அவ்வளோதான். நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு வைக்கிறேன், நீ தான் ஏற்றுக்க மாட்டேங்கிற. அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது? நீ எதுவும் பண்ண வேணாம், எனக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ நான் உள்ளே போகணும். நீ ஓவராக பண்ணாத. நீ ஒரு நாள் லீவ் போட்டு என் கூட வா அப்படின்றாரு. நான் ஏன் லீவ் போட்டு உன் கூட வரணும்? எனக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குது. ஆமாம் முக்கியமான ப்ராஜெக்ட் தான், எதுவுமே எடுக்காமல் போவாங்களா? ஐயையோ நான் என் பேக்கை வேறு வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ உன் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ப்ளீஸ் 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 என்கிட்ட பேசேன். போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவர் பாட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு. ஆமாம் நீங்கள் எதுவும் நடந்தே போக போறியா என்ன? ஏன் நீ வந்து என்னை விட போறியா? நீ சொன்னேன்னு வச்சுக்கவன் அந்த ஃப்ளைட்டவே உனக்காக கொண்டு வந்துடுவேன். நீ ஒன்று எனக்காக ஃப்ளைட்டை கொண்டு வர வேணாம், பக்கத்து ஏரியாவில் தான் என் வீடு, நான் போய்ப்பேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்பு. ஆல்ரெடி உன்னால் என் மானமே போயிடுச்சு யூனிவர்சிட்டியில். நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், என்னை வேறு மாதிரியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இன்னமும் நீ என் கூட இருந்தேன்னு வச்சுக்கவேன், சத்தியமாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு. நீ என்ன ஓவராக பண்ணுற? நான் எவ்வளோ பெரிய ஐடல் தெரியுமா? நானே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன், நீ ஓவராக பேசிகிட்ருக்க. நான் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாங்க. என்னது கிளம்பா? ஒழுங்காக பேசுடா, நில்லுடா அப்படின்றாங்க. நிற்க முடியாது, நீ என் பின்னாடி வர போ. இப்போ தானே சொன்னேன் நீ பெரிய ஐடல், நான் ஏன் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னு. இப்போ ஏன் என் பின்னாடி வர? கிளம்பு. அவர் பாட்டுக்கு நிற்காம நடந்து போயிட்டே இருக்காரு. இங்கே செம்மையாக டென்ஷன் ஆகுது. நானும் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்கிறது? என் அண்ணன் சொன்னானே, இல்லை என் அண்ணன் பேசுனா நான் கேட்கவே மாட்டேன். ஜின்னன் நான் சொன்னாரேங்கிறதுக்காக இவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆனால் இவன் ஓவராக தான் பண்ணுறான். ஜேகே நில்லுடா. அவர் திருவே மாட்டேங்கிறாரு. ரெட் கலர் ஹேர் நிற்கிறியா இல்லையா? நிற்கலைன்னா என்னடா பண்ணுவா? நிற்கலைன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஒழுங்கா நில்லு. முடியாது, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு. இல்லை நான் கிளம்ப மாட்டேன், நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். நான் ஏன்டா உன்னை மன்னிக்கணும்? உன்னை மன்னிக்க நீ எனக்கு யார்? நீ தானே அன்னைக்கு எங்கள் கம்பெனிக்கு வந்தப்ப உன்னை லவ் பண்ணுற அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்த. இப்போ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற. அது வந்து நான் ஐடல் வியை சொன்னேன், பட் நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ ஏதோ ரோட்டில் போகிற பையன். என்னது ரோட்டில் போகிற பையனா? உனக்கு அவ்வளோதான், பார்த்துக்கோ. நிற்கிறியா இல்லையா? போடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வேக வேகமாக ஓடிட்டுருக்காரு. நில்லு டார்லிங் ப்ளீஸ். என்னது டார்லிங்கா? நீ என்னை அப்படி கூப்பிடாதடா, நீ பின்னாடி வராத. இல்லை நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன். டார்லிங் சொன்னது கொஞ்சம் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நான் வேணா உன்னை பேபி ஹனி அப்படி கூப்பிடவா? நீ எதுவுமே என்னை கூப்பிட வேணாம், ஒழுங்கா போ. நில்லுடா. நான் யாருக்காகவும் இவ்வளோ இறங்கி போனதில்ல, எனக்கு கால்லாம் வலிக்குது. அம்மா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு உட்காந்துட்டு. ஜேகே முழிக்கிறாங்க. என்னாச்சு இவனுக்கு? ஐயோ என்னமோ ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. என் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. ஜேகே பார்க்குறாங்க. நீ ஃபேக்காக தானே அழுற, உனக்கு இன்னும் கால் வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேணும்னே காலை வதச்சிட்டு போகிறாரு. ஐயோ எனக்கு உண்மையாலுமே கால் வலிக்குது. ஜேகே நம்ம வியோட டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்து, நீ குழந்த மாதிரி நடிக்கிறியா இல்லை நீ குழந்தைத்தனமாக தான் இருக்கியா? எனக்கு எதுவுமே புரியல. நான் தான் உன்னை விட சின்ன பையன், ஆனால் நீ என்னை விட சின்ன பையன் மாதிரி நடந்துகிட்ருக்க. நான் சொன்னால் நீ கேளு, நீ சின்ன பையன் தானே, அப்போ நான் சொல்கிறத நீ கேளு. ஒழுங்கா வாய் மேலே விரலை வச்சுட்டு அமைதியாக இங்கேயே உட்காரு. நீ உன் மாஸ்க்கு கேப்பையும் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இங்கே இருக்க பொண்ணுங்க பசனுங்க எல்லாமே உன் பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் உனக்கு தான் ப்ராப்ளம். நான் உன் அண்ணனுங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்கிறேன், அவங்க உன்னை இங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க, ஓகேவா? உங்ககிட்ட தான் ஃபோனே இல்லையே.
உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வாங்குறாங்க. நான் ஏன் என் ஃபோனை உனக்கு தரணும்? ஏய் இப்போ ஃபோனை கொடுக்குறியா இல்லையா? இல்லை இல்லை தர முடியாது, குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. பார்த்தா அதில் பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்காரு. பாஸ்வேர்டை எடு. இல்லை எடுக்க முடியாது, நான் தான் உன் கூட பேசணுன்ட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறேன். நீ ஏன் என் அண்ணனுங்கள்ட்ட கோத்து விடுறதுலே இருக்க? நீ தானே உன் அண்ணனுங்க கூட நான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினேன். உனக்கு உன் அண்ணனுங்க தானே முக்கியம், உங்ககிட்ட போ. நீ ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? நீ திருப்பி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னோட மன்னிச்சிட்டேன்னு வச்சுக்கவேன், நான் திருப்பி உங்கள் அண்ணங்க கிட்ட வந்து பேசுவேன். அப்புறம் நீயும் ஹர்ட் ஆகுவ. தேவையில்லாமல் நமக்குலாம் மறுபடியும் சண்டை மட்டும்தான் வரும். நான் இப்போவே சொல்கிறேன், நான் உன்னை மன்னிக்கவும் இல்லை, உன்னை ஏற்றுக்கவும் இல்லை. இங்கேருந்து கிளம்பிட்டேன்னு வச்சுக்கவேன், விஆர்எஸ் பாய் பன் பக்கமே இனிமேல் வர மாட்டேன். என் சின்ன நான் என்ன சொல்கிறானோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன். நான் பாட்டுக்கு படிச்சுட்டு நான் பாட்டுக்கு ஒரு பேண்டுக்கு மேனேஜர் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். நீ இனிமேல் என் பின்னாடி வராத, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போயிட்டே இருக்காரு. நம்ம கால் வர வலிக்குது, எந்திரிக்கவும் முடியல. எப்படியாவது போகணுமேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. பின்னாடி அங்கே நிறைய பொண்ணுங்க வியை கண்டுபிடிச்சிருதுங்க. ஹே இது வி தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க வின்னு சொல்லிட்டு. இது நம்ம ஜேகே காலில் விழுந்துருச்சு. ஐயோ இந்த லூசு பையன் மாட்டிக்கிட்டான், இவனை நான் எத்தனை தடவை சொல்கிறது மாஸ்க்கை ரிமூவ் பண்ணாதானே. திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா மாஸ்க்கை நம்ம ரிமூவ் பண்ணவே இல்லை. ஆனாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிடறாங்க எல்லாம். நம்ம வியால் ஓடக்கூட முடியல. ஜேகே இதை பார்த்துட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் தூக்கிட்டு போகிறாரு. விக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது, குஷியாகவும் இருக்குது. ஐயோ என்னை தூக்கிட்டு போகிறானே அப்படி. இவர் தூக்கிட்டு போகிறாரு. அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் ஓடி வருதுங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஷாப் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க அங்கே இருக்க எல்லாமே தொலைவிட்டுருக்காங்க. இதை கரெக்டாக ஒரு பொண்ணு நம்ம வியை பார்க்குற மாதிரி இருக்காது. வி தானே அப்படிங்கும்போது டக்குன்னு நம்ம ஜேகே வி எப்படி மறைக்கணுங்கிறதுக்காக அவரை அறியாமலே வி எப்படி கிஸ் பண்ணிடுறாரு. அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் இது வேறு கப்பல் போல், நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. வி அப்படியே ஷாக்கில் இருக்கார். ஜேகேக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம இவனை கிஸ் பண்ணிட்டோன்னா ஏன் அப்படி பண்ணேன்? ஐயோ ஜேகே நீ பண்ணுறது தப்பு, நீ இன்னும் சின்ன பையன்தான், இதுக்காக நீ இன்னும் மெச்சூரிட்டி கூட ஆளை. என்னது நீ மெச்சூரிட்டி ஆலையா? நீ இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற, அது மட்டும் இல்லாமல் என்னை பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன வேலை பார்த்துருக்க? இனிமேல் என்னை யார் மேரேஜ் பண்ணிப்பா? நீ இங்கே பாரு, நீ லூஸு மாதிரி பேசாத. நான் ஜஸ்ட் உன்னை கிஸ் தான் பண்ணேன். இதை நீ வெளியே சொல்லாத வரைக்கும் யாருக்குமே உனக்கு தெரியாது. ஸோ நீ யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ ஏன் போய் சொன்னால் தான் பிரச்சனை. இங்கே பாரு, நான் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சேன், அதனால தான் ஹெல்ப் பண்ணேன். நீ வேணா கடமைக்கு எனக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ எனக்கு இந்த ஹெல்ப் தான் வேணும், இதை தான் நான் உனக்கு பண்ணணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் நம்ம ஜேகே பிடிச்சி லிப்லேயே கிஸ் பண்ணுறாரு. தள்ளி போடா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை கேட்காமலே இப்படி பண்ணுவ? என்ன உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இப்போ நீ தான் என்னை கேட்காமலே, நான் எவ்வளோ பெரிய ஐடல், நான் எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? என்னோடய ஃபஸ்ட் கிஸ் ஒரு கேர்ளாக இருக்கணும், அவங்கள எனக்கு பிடிச்சவங்களா இருக்கணும்னு சொல்லி உன் இஷ்டத்துக்கு நீயா வந்து என்ன பண்ணுற? போய் நான் ஒன்றை தான் கிஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நிறுத்து, நான் உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்படி பண்ணேன். ஏன் காப்பாற்றணுன்னா எவ்வளோ வழி இருக்குது, நீ ஏன்டா இதை பண்ண? சரி நான் தான் உன்னை காப்பாற்றணுன்னு பண்ணேன்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் நீ ஏன் எனக்கு திருப்பி பண்ண? அது எனக்கு ஒருத்தர் ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை திருப்பி கொடுத்து பழக்கம், ஸோ அதான் கொடுத்தேன். கொஞ்சமாச்சும் மெச்சூரிட்டியாக பேசு. எதை கொடுத்தாலும் நீ திருப்பி கொடுத்துருவியா? ஆமாம், எது கொடுத்தாலும் கொடுத்துருவேன். பட் ஆனால் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. தயவு செஞ்சு நீ இப்படி சிரிக்காதடா, நீ இப்படி சிரிச்சு எல்லாத்தையும் மயக்கிட்டு இருக்க. ஆனால் நான் மயங்குவேன் மட்டும் நினைக்காதா, ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்காது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ உன்னை லவ் பண்ணணும், லைக் பண்ணணும், அவ்வளோக்கு அவ்வளோ அதை விடவும் நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன். ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. அப்போ நீ என்னை கிஸ் பண்ணது அதெல்லாம் நீ எனக்கு கொடுத்தா, நான் உனக்கு கொடுத்தேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ என் பின்னாடி வராத, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. நம்ம அந்த இடத்துல ஜாலியாகவும் இருக்குது, பட் இந்த இடத்துல இவர் போகிறாரேன்னு சொல்லிட்டு சேடாகவும் இருக்குது. இல்லை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. தென் இப்போ நம்ம ஜேகே வீடு வருது. வெளியே வெயிட் பண்ணுறாங்க, உள்ளே போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஜேகே பார்க்குறாரு, என்ன நம்ம வீடு திறந்துருக்கு, யார் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா நீ வந்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே போகிறாங்க. அங்கே யாருமே இல்லை. உள்ளே போனால் நம்ம ஜெமினாவும் சுகாவும் வேறு லெவல் ஒரு போஸ்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஜேகேக்கு அதை பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் அப்படி நிற்கிறாரு. ஐயோ என் தம்பி பார்த்துட்டான், தள்ளி போடுன்னு ஜெமின் தள்ளி விட்டு போகிறாங்க. இதான் நம்ம வியும் பார்த்துட்றாங்க. என்ன நடக்குது இங்கே? ஐயோ நம்ம தான் அப்படின்னு பார்த்தா நம்ம அண்ணனுங்க அதுக்கு வேலை இருக்கானுங்க, எனக்கு ஜாலியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா உனக்கு இதில் சந்தோஷம்? நான் அவனை சொல்லட்டா, நம்ம 6ஆம் அண்ணனும் ஜின் அண்ணாவும் ஆல்ரெடி லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிடுச்சு.
இப்போ நமக்கு முன்னாடியே நம்ம ஜிமினாவும் சுகாவும் சேர்ந்துட்டாங்க ஆல்ரெடி. இனிமேல் நம்ம மட்டும் தான் சேரணும். நம்ம சேர்ந்து வேணா ஆரம்பி ஜின்னையும் சேர்த்து வைப்போமா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் உனக்கு சொல்ல வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் ஏன் வெக்கப்படணும்? இதுக்கு வெக்கப்பட்டோன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக வெக்கப்பட்டுட்டே தான் இருக்கணும். கொஞ்சமாச்சும் ப்ராக்டிக்கலாக யோசி அப்படின்னு சொல்கிறாரு. நான் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணுமா இல்லை லைஃப்பில் யோசிக்கணுமான்னு எனக்கு தெரியும். நீ உங்கள் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாரு. ஜிமினா பார்க்குறாங்க. நீ ஏன்டா அவரை கிளம்ப சொல்கிற? இல்லை நான் சுகாவை என்னவோ நினச்சேன், அவர் எனக்கு இப்படி இருக்காரு, இதனால தான் நீங்கள் என்கிட்ட வந்து பேசுனீங்களா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடு, நான் உன்கிட்ட இதனால் பேசலை. நீங்கள் எதுக்கு இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? இல்லை எனக்கு உன் அண்ணனை ரொம்பவே பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் வியை அடிக்கடி ஸ்கூலில் விட போவேனா, அப்போ ஜிமினா ஓடி வந்து என்னை ஹக் பண்ணுவான். பட் அண்ணேங்கிற முறையில் ஹக் பண்ணுறானா இல்லை என்ன மாதிரி ஹக் பண்ணுறான்னு தெரில. பட் எனக்கு மற்ற யாராவது ஹக் பண்ணியும் இந்த மாதிரி ஃபீல் வந்ததில்ல. ஜிமினா ஹக் பண்ணால் மட்டும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகிரும். எனக்கு ஏன்னு தெரில, ஜிமினா மேலே ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அப்போ நான் ஜிமினா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வருவான் சின்ன வயசில் கூட. இப்போ ஜிமின் வந்து என்கிட்ட கேட்பான், உங்களுக்கு என்னவாகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு ஐடல் ஆகணும்னு ஆசை. அப்போ நான் அந்த ஐடலுக்கு டான்ஸ் மாஸ்டராக நான் வரணும், அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு ஜிமினா என்கிட்ட சொன்னான். அப்போலேருந்து எனக்கு ஜிமினாவை ரொம்ப பிடிக்கும். நானும் ஜிமினாவும் அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பித்தோம். ஏன் இது வீக்கே தெரியாது? ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியாது அப்படின்னு தலையாட்டுறாரு. உடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு சொல்லுங்கள். அதுக்கப்புறமே தான் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் ஜின்னுக்கும் ஆரமுக்கும் கூட பிரேக்கப் ஆச்சு. இதனால் கொஞ்ச நாளாக நானும் ஜிமினாவும் மீட் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் 3 பேரும் இந்த மாதிரி ஐடல் ஆக ஆரம்பித்தோம். இவனும் எங்களோட இதில் வந்து டான்ஸ் மாஸ்டராக ஜாயின் பண்ணான். அதுக்கப்புறமே நானும் இவனும் பேசிக்க மாட்டோம், கண்ணாலேயே பார்த்துப்போம், அந்த மாதிரி இருந்தோம். இதை கண்டுபிடிச்சிட்டான் ஒரு வழியாக. அப்புறமேட்டுக்கு என் அண்ணன் ஆரம்பிக்கிட்ட கூட நான் சொல்லிட்டேன். பட் ஜிமினா நீ என்கிட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை பேசினது இல்லையே. அது வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆனால் 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அறிவே இல்லை, இது நான் பார்த்துட்டேன். நான் இங்கே வருவேன்னு கூட நினைக்க மாட்டிங்களா? ஜேகே பண்ணுறத பார்த்துட்டு வீக்கு ஷையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜேகே வீக்கு பண்ணியிருப்பாங்கல்ல. ஐயோ நான் பார்க்கக்கூடாத பார்த்துட்டேன், எனக்கு இரிட்டேட்டிங்காக வருது, ஏன் என்ன நேற்றுலேருந்து இப்படி பாடுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. பட் இருந்தாலும் சுகா நீங்கள் பண்ணுறது ரொம்பவே ஓவர். நீங்கள் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கீங்க? ஜிமின் அண்ணா ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர்த்தையும் வெளியே போக சொல்லு. இனிமேல் இவங்க 2 பேரும் இங்கே யாரும் வரக்கூடாது. நம்ம ஜின்னா அண்ணாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்றாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கரெக்டாக அங்கே வந்து பேசிட்டு வராரு. ஐயோ அண்ணன் வந்துட்டான், இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறேன். ப்ளீஸ்டா ஜேகே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ப்ளீஸ் இதை மட்டும் சொல்லிடாது அப்படின்றாங்க. என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அது வந்து நம்ம அண்ணாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிக்னல்லே காமிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சவுனேன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அடிக்கிறாரு. ஏன் நான் என்னை அடிக்கிறேன்? நான் அதை சொல்கிறேன், அப்போ தானே ஆரம்க்கும் ஜின்னுக்கும் புரியும். அரைமண்ணா அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஜின்னண்ணாவை பற்றி எனக்கு தெரியல, தயவு செஞ்சு சொல்லாதடா அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி சேடாக ஏறுறாரு. இதை நம்ம சுகா நோட் பண்ணல. நீ ஏன் சொல்ல வேணான்னு சொல்கிற? ஆமாம் நான் கொஞ்சம் இப்போ தான் முன்னேறிட்டு வரேன், திடீர்னு இதை பற்றி சொன்னால் இது வெளியெல்லாம் தெரிஞ்சு நம்மளோட பாப்புலாரிட்டி இதாகிரும்ல அப்படின்றாங்க. ஜிமினா கஷ்டமாக இருக்குது இதை கேட்கும்போது. சரி எனக்கு டயர்டாக இருக்குது, நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு ஜிமின் போகிறாரு. ஜேகே இதை நோட் பண்ணுறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு ஜின்னு கூப்பிட்றாரு. எங்கே கூப்பிட்றீங்க? உங்களுக்காக அப்படியே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் அங்கேவே இருக்குது, நீங்கள் எதுவுமே சாப்பிடல, ஒழுங்காக அங்கே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூப்பிட்டு போகிறாரு. ஆரம்புக்கு சந்தோஷமாக இருக்குது, இவனை நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறான், ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து போகிறாங்க. பட் நம்ம ஜிமினாக்கு மட்டும் ஒரு மாதிரி சேடாகவே இருக்குது. தென் இவங்க எல்லாமே நம்ம ஆரம்போட வீட்டில் போயிருக்காங்க. அப்போது நம்ம ஜேகே ஜிமினா கிட்டே போய் தனியாக பேசுகிறாங்க. ஏன்னா நீ சேடாக இருக்கா? அவர் அப்படி சொன்னனாலையா அப்படின்றாங்க. ஆமாண்டா, எனக்கு என்னான்னு புரியல, அவரே தான் வந்து லவ் கன்ஃபஸ் பண்ணார், நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் இருந்தாலும் திடீர்னு அவர் இப்படி சொல்கிறாரு. ஒரு மேலே என் மேலே அவருக்கு லவ் இல்லையா? இல்லை நீயே யோசிச்சு பாரேன், இப்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, அது மட்டும் வெளியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னா அவரோட ட்ரீமே சாதிக்க முடியாமல் போயிரும்ல. அவரோட ட்ரீமே என்ன நீ சொல்லு? சுகா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்களோட 2 ட்ரீம். ஒன்று என்னை மேரேஜ் பண்ணிக்கணும், இன்னொன்று அவரோட கோலை அச்சீவ் பண்ணணும். இது 2ம் தான் சொல்லுவார். ஆமாண்ணா, அப்போ நீயே யோசிச்சுப்பாரு, அவரோட கோலை அச்சீவ் பண்ணிவிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவரோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியலனா யோசிச்சு பாரேன் அப்படின்றாங்க.
நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா, பரவாயில்லையே இந்த வயசுலேயே நீ இப்படி மெச்சூரிட்டியாக இருக்க. அண்ணா நீ என்ன இப்படி பேசுகிற? ஏன் எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறியா? இல்லை நம்ம வீட்டிலேயே அடங்காத பையனா நீ தானே? என்னது நானா? சரி இருக்கட்டும், நீ சுகா மட்டும் விட்டுறாத, அவர் ரொம்பவே நல்லவர் எனக்கு தெரியுது. உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சனால தான்டா நாங்கள் 2 பேரும் அப்படி இருக்கோம் அப்படின்றாங்க. ஐயோ நீ வேற ஏன்னா அதை பற்றி என்கிட்ட பேசி என்னை இரிட்டேட் ஆகுற, போனா எனக்கு அதை பற்றியே பேசாத, எனக்கு அந்த கிஸ்ஸுங்கிற வேர்டே பிடிக்கல அப்படின்றாங்க. என்னாச்சு? நீ யாருக்காவது அண்ணா அண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ அதை பற்றி பேசாத, எனக்கு பிடிக்கல. இவங்க 2 பேரும் இப்படி பேசுகிறத நம்ம சுகா கேட்டுடுறாங்க. இப்போது நம்ம சுகா அப்படியே நடந்து வந்து நம்ம ஜிமின் பக்கத்தில் உட்காடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜேகே அப்படியே எழுந்து போயிடுறாரு. நம்ம சுகா அப்போ கேட்குறாங்க ஜிமின் கிட்ட, நான் பேசுனது உனக்கு ஹர்ட் ஆகிருந்துச்சா? இல்லை லைட்டாக அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிரு, உனக்கே புரியும்ல. எனக்கு புரியுது, எனக்கும் அதே மாதிரி தானே டான்ஸுங்கிறது என்னோடய ட்ரீம். நான் எப்படி என்னோடய கோலை அச்சீவ் பண்ணிட்டேன், அது மாதிரி நீயும் உன்னோட கோலை அச்சீவ் பண்ணு, உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்புறம் நான் லைட்டாக ஹர்ட் ஆகிருந்தேன் தான், பட் இப்போ இல்லை. ஏன்னா எனக்கு என் தம்பி புரிய வச்சுட்டான். பார்த்தியா, உன் தம்பி உனக்கு புரிய வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சிரிக்கிறாங்க. நீ சிரிக்காத அப்படின்றாங்க. இல்லை அப்புறம் நான் கிட்ட ஒன்று சொல்கிறேன், ஐ லவ் யூ, என்னை மன்னிச்சிரு, நான் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை எடுத்து கொடுக்குறாரு. அந்த இடத்துல எல்லாமே பார்த்துட்றாங்க. சுகா என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஜின்னு கத்த போகிறாரு. அதுக்குள்ளே ஆரம் நடுவில் வந்துட்டு, சுகா நீ என்ன பண்ணுற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? போய் அவனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுற. அவனு ஒரு பையன், நீயும் ஒரு பையன், இதில் என்ன இருக்குது? நீ போய் ப்ரப்போஸ் பண்ணுற, அவன் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பான்? ஜின்னுக்கு வந்துட்டு, என்ன ஒரு பையன் ஒரு பையனா? அப்போ நம்ம 2 பேரும் பையன் தானா? நீ மட்டும் எனக்கு லவ் ஓகே சொல்லி நான் ஓகே சொல்லையா? அது என்ன உனக்கு ஒரு நியாயம், இவனுங்களுக்கு ஒரு நியாயம்? அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் பண்ணுறான் அப்படின்றாங்க. அப்போது இவங்க 2 பேரும் இப்படி பண்ணுறது உனக்கு ஓகேவா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஓகே தான், இதில் என்ன இருக்குது? உனக்கு எதெல்லாம் ஓகே இல்லையோ அதெல்லாம் மட்டும்தான் எனக்கு ஓகே அப்படின்னு ஜின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆரம் லைட்டாக பின்னாடி திரும்பிட்டு சிரிக்கிறாரு. நம்ம ஜிமினாக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜின்னு ஓகே சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராமாவே நம்ம ஆரம் பண்ணியிருப்பாரு. ரீசன் என்னென்னா, நம்ம ஆரம்க்கு ஜின்னுக்கும் செட் ஆகாதுல்ல. நம்ம ஜின்னு ஆரம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை தான் பண்ணுவாங்க, எதை பண்ணணும்னு சொல்கிறாரோ அதை பண்ண மாட்டார். ஸோ இதை ஒரு ஐடியாவாக டெக்னிக்காக வச்சு நம்ம ஆரம் இப்படி சொல்லியிருப்பாரு, ஜின்னும் ஓகே சொல்லியிருப்பாரு. இதை பார்த்துட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம சுகா ஜிமினாக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இதவே பார்த்துட்டு ஜிமினா அக்செப்ட் பண்ணிக்கோ, என் அண்ணன் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணுன்றாங்க. ஜேகேக்கும் வருது, என் அண்ணன் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க தான் உன் அண்ணன் கொடுத்து வச்சுருக்கோம், நீ என்ன ஓவராக பண்ணுற? நீங்கள் ஐடல்னா நீங்கள் ஓவராக பேசுவீங்களா? ஐயோ 2 பேரும் அமைதியாக இருங்க, நாங்கள் 2 பேரும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரிங்கை சேஞ்ச் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினா சராங்கே, இவங்கயா சாராங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே செம்ம சந்தோஷமாக இருக்குது. தென் இந்த இடத்துல கேமரா வச்சு எல்லாமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம இதே மாதிரி எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், நம்ம ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. ஜின்னு அப்படி ஒரு லுக் விட்டு, அது நாங்கள் ஃபேமிலியாக இருப்போம், பட் நீ என்னன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்கேருந்து போகிறாரு. இவன் இன்னும் என் மேலே கோவமாகவே இருக்கான், என்கிட்ட கடைசி வரைக்கும் பேச மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பாவமாக பார்க்குறாரு. அது நடக்கவே நடக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. ஆமாம் அது நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ கனவுல கூட நினைக்காத, நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கிட்டு திரும்பிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம சுகாவும் ஜெமினாவும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. எங்கே கிளம்புறீங்க? நாங்கள் இப்போ தானே ப்ரப்போஸே பண்ணிக்கிட்டோம், நாங்கள் டேட்டிங் போக வேணாமா? டேட்டிங்லாம் நீங்கள் கான்செர்ட் முடிஞ்சு போய்க்கோங்க, இப்போதைக்கு நம்ம ஃபன் பண்ண வந்திருக்கோம். அப்புறம் நாளைக்கு மறுநாள் கான்செர்ட் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்கப்புறமா நீங்கள் டேட்டிங் போய்க்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கான்செர்ட் அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ நீங்கள் இன்னொரு நாள் மாஸ்க்கு கேப் இதெல்லாம் போட்டு டேட்டிங் போய்க்கோங்க அப்படின்றாரு. இதுவும் நல்லா தான் இருக்குது. சுகப்பே ஆரம்பிக்கிட்டேன், தேங்க்ஸ்டா, எங்களுக்கு நீ கரெக்ட் டைமில் ஹெல்ப் பண்ணுற, கரெக்ட் டைமில் வேர்ட்ஸும் எடுத்து கொடுக்குற. ஃபஸ்ட்டு ஒழுங்கா நீ ஜிமினாவை நல்லா பார்த்துக்கோ, ஓகேவா? ஜிமினா நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினாக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆரம் நம்மளை எப்படி புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு என்ன, சாப்பிட போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போ தான்டா சாப்பிட்டேன். நான் எப்போ சாப்பிட்டேன், நம்ம ஷாப்புக்குள்ளே மட்டும்தான் போகணும், அப்புறம் நீ என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நீ வாய மூடு, நீ சாப்பிட்ல தான் எனக்கு தெரியுது, பாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றாங்க. நமக்கு யார் சமைச்சு தருவா? அதான் நம்மளோட ஃபுட் கிங் இருக்காங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்கிறாரு. யாருன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்கவுங்க ஆளை ஆப்போசிட்டில் திரும்பி பார்க்குறாங்க.
ஏன்னா இந்த இடத்துல நம்ம சுகா, ஜின், ஜேகே இவங்க 3 பேரும் தான் நல்லா சமைப்பாங்க. ஸோ இவங்க 3 பேருமே அவங்க 3 பேத்தையும் இப்ப திரும்பி பார்க்குறாங்க. சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கோரஸா கத்துறாங்க. தென் இந்த இடத்துல இவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் இவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக இப்போ அந்த கிட்ட வந்து விளையாடிட்டு ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம கான்சர்ட்டுக்கு ரெடி ஆகுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. கான்சர்ட்டுக்கா? ரெடி ஆகுங்க, நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போயிடுறாங்க. ஆரம் பாவமாக பார்க்குறாரு. என்னோட கான்சர்ட்டுக்கு நீ வருவியா, இந்த டிக்கெட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் வரமாட்டேன், உங்கள் கான்சர்ட் அன்றைக்கி தான் எனக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அப்படியே போயிடுறாரு. ஆர்மிஸ், இதோட நம்ம 3 K-pop idol fall in love with 3 fanboys பார்ட் 4 முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ. அண்ட் இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.